ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அளவு தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு முக்கிய காரணம். அந்த அளவு எடுக்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸ் அளவு எடுக்கிறோன்னா அதுக்கு வந்து இது ஃபுல்லாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கெட்டோட அளவுன்னு போட்டிருக்கீங்க. இது வந்து முன் அகலம் முன் உயரம், பின் அகலம் பின் உயரம், கை அகலம் கை உயரம், பெல்ட் அகலம் பெல்ட் உயரம், ஷோல்டர் கழுத்தகலம், முன் கழுத்து பின் கழுத்து, முண்டா, அடிக்கை உயரம், டக் அகலம் டக் உயரம், மடிப்பகலம். இது ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னாக்க, இதோட அளவு கரெக்டாக இருந்துச்சுனாக்க நம்ம வந்து ப்ளவுஸ் ஈஸியாக வெட்டிடலாம். நம்ம இதை ஏன் எழுதி வச்சுக்கிறோன்னா, நம்ம வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஜாக்கெட் பழகுறவங்கனாக்க இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு நம்ம அளவு எடுத்து ஜாக்கெட் தைச்சோன்னாக்க நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஜாக்கெட் அடுத்த ஜாக்கெட் நம்ம தைக்கிறதுனாக்க நம்ம வந்து திரும்ப ஒரு அளவு எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இந்த அளவு வந்து நம்ம வந்து பத்திரமா வச்சுக்கணும். வச்சுட்டு நம்மளுக்கு ஜாக்கெட் வந்து கரெக்டான அளவாக இருந்துச்சுன்னா இதே அளவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எங்கேயாவது கூட்டணும் குறைக்கணுன்னாக்க நம்ம வந்து இப்போ வந்து கையோட உயரம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கூட்டணும் அப்படின்னாக்கா கையோட உயரத்தில் வந்து ஒரு இதுவை கூட்டிக்கலாம். அதே மாதிரி பின் கழுத்து வந்து ரொம்ப அகலமாக இருக்குது, சின்னதாக்கணும் அப்படின்னு கழுத்து அகலத்தில் வந்து நம்ம வந்து கழுத்தோட அகலத்தை வந்து கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம். அந்த மாதிரி இதுக்கும் நம்மளுக்கு வந்து இந்த இது எழுதி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ஃபஸ்ட்டு நம்ம டெய்லரிங் இது ஜாக்கெட் கற்றுக்குறோன்னாக்கா இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் வந்து கரெக்டான அளவு எழுதிக்கங்க. எழுதிட்டு நம்ம எப்போ ஜாக்கெட் வெட்டினாலும் இந்த பேப்பரை வந்து பத்திரமா நீங்கள் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எப்படி அளவெடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுனால லைனிங் ப்ளவுஸ் வச்சு அளவு எடுத்துகிட்டு லைனிங் ப்ளவுஸு உங்களுக்கு சொல்லித்தர்றேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து லைனிங் இல்லாமல் சும்மா சாதாரண ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு அதுவும் சொல்லித்தர்றேன். இது பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து நல்லா நம்ம எந்த ப்ளவுஸ் இது அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த ப்ளவுஸை வந்து நல்லா அயன் பண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கினா தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும், அளவு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அதே மாதிரி அளவு எடுக்கையில் இந்த கொக்கி இருக்குது பாருங்கள், இந்த கொக்கி பக்கம் தான் நம்ம வந்து அளவு எடுக்கணும். இந்த மாதிரி துணி வச்சு நம்ம நூல் வைக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்க நூல் வைப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க பட்டனே வைப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க வி மாதிரி வைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற சைடு வந்து நம்ம வந்து எடுக்கக்கூடாது எப்போவுமே அளவு. ஏன்னா இந்த துணி வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறது, அதனால இந்த பக்கத்தை அளவு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்தளவு கரெக்டாக வராது. இந்த கொக்கி இருக்க பக்கம் எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து அளவு வந்து கரெக்டாக வரும். இப்போ அளவு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொருத்தவங்க உள்ளே திருப்பி எடுப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க வெளியில் வச்சே எடுப்பாங்க. நான் வந்து இப்போ உங்களுக்கு வெளியில் வச்சே சொல்லி கொடுக்குறேன். இந்த டாட்டு இந்த இது கிராஸ் வருதுல்ல, இங்கே நம்ம பிடிச்சிருக்கோம்ல, இந்த கிராஸை வந்து இங்கே கை வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கத்து கிராஸ் வருதுல்ல, இதுவே இப்படி பிடிச்சிக்கோங்க. எப்படி பிடிச்சிட்டோம்னா இதுதான் நம்மளுக்கு கரெக்டான அளவு. இதை வந்து இப்படி அளவு எடுக்கணும். இப்போ பாருங்கள், அந்த அளவு வந்து நம்மளுக்கு வந்து அந்த தையல் வந்து 3.25 வருது. அதே மாதிரி ஜாக்கெட் இது வந்து கிராஸ் பெல்ட்டுங்கிறதுனால நம்ம வந்து இழுக்கக்கூடாது. அந்த 3.25 அளவுலேயே அந்த தையல் வந்து இருக்குல்ல, அதில் வந்து 3.25 வச்சுக்கிறணும். வச்சுக்கிட்டு இந்த பக்கட்டும் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு அளவு எடுக்கணும். எடுத்தோன்னா 10 வருது நம்மளுக்கு. இப்போ 10 வருது. நம்மளுக்கு வந்து இதுக்கு தையலுக்காக ஒரு இன்ச் விட்டுக்கலாம். உள்ள துணி விடணும்ல, அந்த துணிக்காக 1 இன்ச் விட்டு நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ இது வந்து நம்ம வெளியில் எடுக்கிறதுனால இந்த ஒரு துணிக்காக 1 இன்ச் விடணும். விட்டோன்னா மொத்தம் இப்போ முன் அகலம் வந்து 11. இப்போ முன் அகலம் நம்ம எழுதியிருக்கோம்ல, அதில் வந்து 11 நம்ம எழுதிக்கணும். முன் உயரம் பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம இப்படி உள்ளார வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான அளவு கிடைக்கும். முன் உயரம் இழுக்கக்கூடாது. இழுத்தோன்னா இது வந்து இழுத்துட்டு வரும் கிராஸ் பெல்ட்டு. நேர் கிராஸ்னாக்கா அது வந்து நம்மளுக்கு வந்து இழுக்காது. இது வந்து கிராஸ் பெல்ட் வந்து இழுத்துட்டு வரும், அதனால் பார்த்துக்கணும். விரல் வந்து இந்த தையல் ஷோல்டர் இது இருக்குல்ல, இந்த லாஸ்ட் துணி இருக்குல்ல, அந்த துணியில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுவை வச்சுட்டு இப்படி பிடிச்சிட்டு வாங்க. பிடிச்சிட்டு வந்துட்டு இந்த டக் இருக்குது பாருங்கள், இந்த டக்கோட இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அளவு வச்சுக்கணும். வச்சுட்டோம்னாக்க நம்மளுக்கு வந்து 10 வருது. 10. அதுக்கப்புறம் இந்த டக்கை வந்து இங்கிட்டு பிடிச்சிக்கணும். இங்கிட்டு பிடிச்சி இப்படி எடுத்தோன்னாக்க நம்மளுக்கு 12 வருது பாருங்கள்.
கரெக்டாக 12 வருது. முன் உயரம் இப்போ எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 12 நம்மளுக்கு இங்கே கீழே தைக்கிறதுக்கு கொஞ்சம் துணி வேணும். அதனால் 12.25 போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு அதுக்காக. இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து 10 வந்துச்சு. நம்ம தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு விட்டோம், 11. இப்போ இங்கே வந்து 12 வருது. நம்ம தைக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம், 12.25 மொத்தம். பின் அகலம் வந்து இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு ஜாக்கெட்டோட இந்த இது இருக்குல்ல, இந்த தையல் கை ஜாயிண்ட் ஆகுதுல்ல, இந்த தையல்லேருந்து எடுக்கணும். நம்ம இந்த தையலை நல்லா அப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இங்கேருந்து டேப் வச்சுக்கோங்க. வச்சுட்டே வரணும். இந்த தையல் வரையில் நம்ம வைக்கணும். இப்போ துணியை வந்து இழுக்கக்கூடாது, இழுக்காமல் வைங்க. வச்சாக்க நம்மளுக்கு 21 வருது. 21 வருது நம்மளுக்கு இங்கே. இப்போ நம்மளுக்கு தைக்கிறதுக்கு இங்கிட்டு 1 இன்ச்சு அங்கிட்டு 1 இன்ச்சு விடணும். விட்டோன்னாக்க மொத்தம் 23 ஆகும். 1 1 2 சேர்ந்துச்சுனாக்க 21ஓட நம்ம என்ன பண்ணணும், 2 இது சேர்த்தோனாக்க 23 ஆகும். அந்த 23 இங்கே போட்டுக்கணும். இங்கே வந்து 21 + 2 23. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது இந்த அளவு. வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் முன்னாடி வந்து இங்கே இந்த அளவு வந்து முன்பக்கம் வந்து கொஞ்சம் சின்னதாக வரும். ஒவ்வொருத்தவங்களுக்கு பின்னாடி வந்து இடுப்பு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அகலமானவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு அந்த மாதிரி கூட வரும். அதனால நம்ம வந்து முன்னாடி பக்கமும் பின்னாடி பக்கமும் ஒரே மாதிரி வரும்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அவங்க பாடியை பொறுத்து நம்மளுக்கு வந்து வித்தியாசமாக வரும். இப்போ அடுத்து பின் உயரம் பார்க்கணும். பின் உயரம் இதுதான். இந்த தையல்லேருந்து நம்ம கை வச்சு பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த ஷோல்டர் தையல் வருது பாருங்கள், இந்த தையலையும் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இதுதான் பின் உயரம் நம்மளுக்கு. இப்போ இது பின் உயரம் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். பின் உயரத்தை இந்த மாதிரி டேப் வச்சுட்டு அளந்துக்கங்க. அளந்தா 14 வருது. 14ல் நம்மளுக்கு 1/2 இன்ச் வந்து நம்ம வந்து தைக்கிறதுக்காக விடணும், 15. அப்புறம் இங்கே மேலே தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விடணும். மொத்தம் 15.25. இங்கே வந்தது வந்து நம்மளுக்கு வந்து 14 வந்துச்சு. பின் உயரம் வந்து 14, 15.25. பின் உயரம் 14 வந்துச்சு. அதோட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.25 எடுத்திருக்கோம். அப்படின்னாக்கா மொத்தம் 15.25 வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ கை அகலம் பார்க்கணும். அடுத்தது கையோட அகலம் பார்த்திங்கன்னா இந்த இதிலேருந்து இந்த தையல் வருதுல்ல, இந்த தையல்லேருந்து இங்கே வரையில் நம்ம வந்து கையோட அகலத்தை எடுத்துக்கணும். எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். அதுதான் நம்மளுக்கு வந்து கையோட அகலம். இப்போ பாருங்கள், இது வந்து கையோட அகலம் வந்து 6 வருது. 6 நம்மளுக்கு அந்த துணி உள்ளர விடுற துணி வந்து சேர்த்தோன்னாக்கா ஒரு இன்ச்சு விட்டோன்னாக்கா மொத்தம் 7 ஆகும். கை அகலம் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 7 இன்ச்சு. அது வந்து 6 வந்துச்சு, எக்ஸ்ட்ரா ஒரு 1, மொத்தம் 7. இப்போ நம்ம கையோட உயரம் எடுக்கணும். கையோட உயரம் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து 3/4 கை இருக்குது. அதனால் 3/4 கை வேணான்னுட்டு இந்த கை அளவு போதும்னாங்க. அதனால இந்த கை அளவு தான் இப்போ நான் எடுக்க போகிறேன். இந்த கையோட உயரம் பார்த்தீங்கன்னாக்க 6 வருது. 6 நம்மளுக்கு மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச் வேணும். மொத்தம் 7. கையோட உயரம் 7 இருந்தால் போதும். ஆறு + 1 7 கையோட உயரம். இப்போ இந்த ஜாக்கெட் வேண்டாம், இதில் தான் அளவு எடுக்கலாம். அடுத்தது பெல்ட்டோட அகலம் எடுக்கணும். பெல்ட்டோட அகலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதிலேருந்து இந்த தையல் இருக்குல்ல, இந்த தையல்லேருந்து இந்த கிராஸ் தையல் வரையில் நம்ம வைக்கணும். வச்சோம்னா 2.5 வருது. இந்த 2.5யோட அந்த டக்கு வந்து நம்ம வந்து 3/4 அளவுக்கு இருக்குது. இந்த டக்கோட அளவு பார்த்தீங்கன்னாக்க
முக்கால் இருக்குது பாருங்கள். அப்படின்னா முக்கால் 1.5. இப்போ வந்து இந்த 2.5யோட அந்த 1.5 சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 4 வரும். 4 வந்து இங்கே வச்சிடணும் இந்த டேப்போட. அந்த 2.5யும் 1.5 சேர்ந்து 4. இப்போ இங்கே வச்சோம்னாக்க 9 வருது. மொத்தம் பெல்ட்டோட அகலம் வந்து 9. நம்ம அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு விடணும். விட்டோம்னாக்க 10 ஆகும். 9 + 1 போட்டாச்சு. இதுதான் பெல்ட்டோட அகலம். இப்போ வந்து பெல்ட்டோட உயரம்னாக்க இந்த கொக்கி வச்சுருக்கிறதுலேருந்து இந்த தையல் வருதுல்ல, இந்த தையல்லேருந்து இது வரையில் எடுக்கணும். இது எவ்வளோன்னு பார்க்கலாம். 2.25 ஆகுது. நம்மங்கிறது தைக்கிறதுக்கு உள்ளர துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டோன்னா கொஞ்சம் இங்கே வந்து கெட்டியாக இருக்கணும். இது இடுப்பு வந்து நம்மளுக்கு வரையில் இந்த மடிப்பு வர்ற இடம். அதனால ஒரு 3.5 இன்ச்சு விட்டுக்கலாம். நம்ம வந்து இங்கே வந்து அரை இதுவை வந்து இது உள்ளர துணியை விட்டுடலாம். கால் இதுக்கு வந்து இங்கே போகும், முக்கால் சரியாக வரும். அதனால் இப்போ வந்து நம்ம வந்து 2.25ஓட ஒரு முக்கால் சேர்த்தோம்னாக்க 3.5 ஆகும். 3.5 எடுத்துக்கலாம். பெல்ட்டோட உயரம் வந்து 3.5. இப்போ கழுத்தோட அகலம் எடுக்கணும். கழுத்தோட அகலத்துக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த 2 தையலையும் ஒன்றா அப்படி பிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2 ஜாயிண்ட் இருக்குல்ல, கை ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, இந்த தையலையும் இதுவையும் கரெக்டாக அதே மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த துணியையும் இப்படி சுருக்கம் இல்லாமல் இழுத்துக்கணும். இழுத்துட்டு இப்படி வச்சுட்டு இப்போ வந்து கழுத்தோட அகலத்தை பார்க்கலாம். நம்ம கழுத்தோட அகலம் எல்லாருக்குமே 2.5 தான் இருக்கும். 3/4 பேருக்கு. ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு தான் ஒவ்வொருத்தவங்களுக்கு 3 வரும். இப்போ இது வந்து 2.5 நம்ம இங்கே தைச்சதுனால 2.25 கிட்ட வருது. 2.5 தான் அளவு. இங்கே வந்து துணி வரும். நம்ம தையல் போட்டதுனால இங்கே வந்து 2.25 கிட்ட போயிருக்கு. இப்போ ஷோல்டரை பார்த்தீங்கன்னாக்க 5.25 வருது. 5.25 நம்மளுக்கு வந்து துணி வந்து இங்கே ஒரு 1/4 இன்ச்சு வந்து நம்ம தையலுக்காக விடணும். அப்படின்னா நம்மளுக்கு வந்து 6 ஆகும். அதையும் இங்கே வந்து நம்ம குறித்து வச்சுக்கலாம். அடுத்து முன்கழுத்து நம்மளுக்கு 4.25 வருது. 4.25 அந்த கால் இது வந்து நம்மளுக்கு தையலுக்கு ஒரு 5 ஆகுது. பின் உயரம் வந்து இங்கே வந்து 14 வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஒரு 1.5யும் அங்கே ஒரு 1/4 விட்டோம். 15.25 ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பின் கழுத்து எடுக்கிறதுக்கு இங்கே இருந்து வச்சு பார்க்கணும். 14 வந்திருக்கு. இந்த 14 வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே நடுவில் அந்த மடிப்பு வருது பாருங்கள், இதை வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் இருந்து இங்கே வச்சோன்னாக்க நம்மளுக்கு இப்போ 7.5 வருது. இப்போ அடுத்தது முண்டா பாருங்கள். இந்த இதிலேருந்து இந்த ஜாயிண்ட் வந்து எங்கே வருதுன்னு பார்க்கணும். நம்ம அதுதான் முண்டா. இந்த ஜாயிண்ட்டு இங்கே வருது. இப்போ இங்கேருந்து நம்ம வந்து வச்சு பார்க்கணும். இதுதான் அளவு நம்மளுக்கு கரெக்டாக. முண்டா பார்த்தீங்கன்னாக்க 5.5 ஆகுது. 5.25 வருது. நம்மளுக்கு இங்கே தையலுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு போயிடுச்சு. அதனால் நம்மளுக்கு இப்போ 5.5 இன்ச்சு வருது கரெக்டாக. இந்த பாருங்கள் 5.25 வருது. இதுக்கு நேரே பாருங்கள் 5.25 வருது. இங்கே ஒரு 1/4 இன்ச்சு 5.5. இனி வந்து அடிக்கை உயரம் பார்க்கணும். பாருங்கள் இங்கேருந்து நம்ம வச்சுக்கணும் அளவு. பார்த்திங்கன்னா இங்கே வந்து 15 கிட்ட வருது நம்மளுக்கு. 15ல் இங்கே எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டான அளவுன்னு சொன்னாங்க. அதனால் இப்போ வந்து இதில் எடுக்கிறேன்னா இப்போ பாருங்கள் இங்கே 3.5 வருது பாருங்கள். இந்த மிச்சம் இருக்குதுல்ல, இதுதான் 3.5 தான் நம்மளுக்கு வந்து அடிக்கையோட அளவு. இப்போ வந்து டக்கோட அகலமும் டக்கோட உயரமும் பார்க்கணும். டக்குங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம உள்ளர பிடிக்கிறோம்ல இந்த மடிப்பு, இதுதான் டக்குங்கிறது. இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் இருக்குது பாருங்கள். டக்கோட உயரத்தை பார்க்கலாம். இந்த அளவை வந்து இப்படி எடுத்துக்கோங்க. டக்கோட உயரம் இதுதான். இங்கே வந்து தையல் வந்து உள்ளர வேறு போயிருக்கு பாருங்கள். இங்கே உள்ளர போயிருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தையல் வந்து எங்கே வருதோ அங்கே வச்சுக்கோங்க டேப்பை. வச்சுட்டு உள்ளர போனதையும் சேர்த்தோம்னாக்கா ஒரு 1/4 இன்ச்சு உள்ளர போயிருக்கு.
நம்மளுக்கு இப்போ இங்கே இருக்கிறது வந்து 1.25 இருக்குது, 1/4 இன்ச் உள்ளர போயிருக்கு. மடிப்போட அகலம், மடிப்பு அகலம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் உள்ள இடைவெளி தான், இந்த டிஸ்டன்ஸ் தான் இது வந்து மடிப்பு அகலம். இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்க எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இது வந்து 2.5 தான் வருது, 2.5 வருது. இங்கே வந்து தையலுக்காக ஒரு 1/4 போகும், அப்படின்னா 2.25. 2.25லேருந்து இங்கே நம்ம டக்கு அகலம் வந்து எவ்வளோ எழுதியிருக்கோம், 3/4 எழுதியிருக்கோம்ல, அந்த 2.25ஓட அந்த 3/4ஐயும் சேர்த்திங்கனாக்க நீங்கள் வந்து 3.5 ஆயிரும். அப்படின்னா நம்மளுக்கு இப்போ டக்கோட அகலம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 3.5. 2.25 2.5 வந்துச்சு இங்கே இதோட அளவு. அப்புறம் நம்ம 1/4 இன்ச் வந்து இந்த சைடு உள்ள துணிக்காக 1/4 இன்ச் விட்டோம், 2.25. அப்புறம் இந்த டக்கோட அகலத்தை பார்த்தீங்கன்னாக்கா 3/4, 2.25 சேர்ந்தாக்க 3.5 ஆகுது. இப்போ நான் வந்து ப்ளவுஸ் வந்து எப்படி அளவு எடுக்கிறதுங்கிறத சொல்லிட்டேன். இனிமேல் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பேப்பர் கட்டிங் போட்டுட்டு அதை வந்து கட் பண்ணுறதை காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிச்சினாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.